ஹலோ ஆல், நம்ம இந்த வீடியோவில் கார்த்திகை ஸ்பெஷல் கந்தரப்பம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டம்ளரில் வந்து பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதிலே வந்து கொஞ்சம் வந்து உளுந்து போட்டு கூடவே கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் போட்டு ஒரு 2 to 2.5 hours வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு அந்த தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த அரிசியை மட்டும் எடுத்து மிக்சியில் போட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா வந்து தேவையான அளவு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல சாஃப்டான மாவு, உளுந்த வடைக்கு மாவு வரப்போல அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அது கூடவே வந்து எந்த கப்பில் அளந்தோமோ அதே கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையோ பிடிச்ச வெல்லமோ, அது கூட ஏலக்காய், கொஞ்சோண்டு உப்பும் போட்டு நல்லா வந்து தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி நம்ம வடை சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றினோன்னா இந்த மாதிரி திருப்பி போட்டு எடுத்தோன்னா நல்ல கிறிஸ்பியான மொறுன்னு கந்தரப்பம் வந்து ரெடி. இது ரொம்பவே சிம்பிளான டிஷ் தான். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெஸ்க் லைஃப் ஸ்டைல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.